சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் எம்பி ஆர். ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு போன்றவை விசாரணை இன்று நடைபெற்றது. ஜூலை 23ஆம் தேதி இறுதி தீர்ப்பு. இதில் நேரடியாக ஆர். ராசா மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2015ஆம் ஆண்டு சிபிஐ துறை அதிகாரிகள் ஆர். ராசாவின் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சமீபத்தில் ஆர். ராசா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தார். தள்ளுபடி செய்யப்படக்கூடிய மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆர். ராசாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை 23ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும், இதில் ஆர். ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2015ஆம் ஆண்டில் இருந்து ஆர். ராசாவிற்கு பல கோடி சொத்துக்கள் உயர்ந்துள்ளது. அதிகாரத்தில் ஆர். ராசா அவர்கள் பல கோடி சொத்துக்களை உருவாக்கியுள்ளார் என்றும், தன்னுடைய மத்திய இணையமைச்சராக செயல்பட்ட பொழுது பல கோடி சொத்துக்களை சேர்த்தார் என்றும், ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவில் இணையும் பொழுது மிகவும் எளிமையான குடும்பத்திலிருந்து வந்த ஆர். ராசா அப்படி என்ன பிஸ்னஸை செய்தார் என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சி தரப்பினர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். சிபிஐ துறை வழக்கறிஞரின் அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக ஆர். ராசாவிற்கு எதிராக நீதிபதி தீர்ப்பை வழங்கும் பட்சத்தில் திமுகவின் மிகப்பெரிய ஒரு தலைகீழ் மாற்றமாக ஆர். ராசா மீண்டும் சிறைக்கு செல்வார். இது கனிமொழிக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஏனென்றால் கனிமொழியும் ஆர். ராசாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பது நாம் அனைவரும் அறிவோம். தற்பொழுது இந்த வழக்கில் இருந்து எப்படியாவது ஆர். ராசாவை காப்பாற்ற வேண்டும் என்று வடமாநிலத்தில் இருந்து வழக்கறிஞரை வரவழைத்து 23ஆம் தேதி இறுதி தீர்ப்பு நாளன்று ஆர். ராசா குற்றமற்றவர் என்று வாதாடுவதற்கு பல கோடிகளை செலவு செய்வதற்கும் தற்பொழுது கனிமொழி அவர்கள் முன்வந்திருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஆர். ராசா தரப்பில் தனது வருமான வரி கணக்கு தாக்கல் விவரம், வழக்கின் சில ஆவணங்கள் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வெங்கடநாதன் ஆர். ராசாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவுகளையும் பிறப்பித்து ஜூலை 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் குற்றச்சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கில் இருந்து ஆர். ராசா தப்பிக்க வேண்டும் என்றால் சொத்துக்கள் சேர்த்ததற்கான அனைத்து ஆவணங்களும் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் சிறை தண்டனை.